ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் ஜோதி தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 10 நிமிஷத்தில் நல்ல சூப்பரான தக்காளி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ரோட் சைடில் சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த தக்காளி குழம்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோட்டு கடை தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நல்ல பெரிய வெங்காயமாக பார்த்து ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்து இருந்தால் தான் அந்த ரோட்டு கடை தக்காளி குழம்பு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது 10 வரமிளகா, ஒரு துண்டு புளி, 10 பல் பூண்டு. சின்ன பல் பூண்டாக இருந்தால் 10 சேர்த்துக்கோங்க, பெரிய பல்ல இருந்தால் 5 சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி காரத்துக்கு குண்டு மிளகா தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகா கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா நார்மலான நீட் மிளகா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஆனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ நீங்கள் அந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துன்னு வந்துடலாம். நம்ம இப்போ நான் அரைச்சிட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. நீங்கள் நல்லா கலரான மிளகாய் எடுத்திங்கன்னா குழம்பு கூட உங்களுக்கு நல்ல கலராகவே வரும். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானவுடனே 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷான கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த தக்காளி விழுத நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தண்ணியாக வேணுமோ இல்லை கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் தான் சேர்த்துருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட நார்மலான மிளகாய் தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி சேர்க்கும் போது இன்னும் குழம்புக்கு நல்ல கலர் கொடுக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்போ நம்ம மூடி கொதிக்க வைக்கலாம். 10 நிமிஷம் கழித்தோடனே நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு டம்ளரில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இட்லி மாவு கூட குழம்புல சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இட்லி மாவோ இல்லை கடலை மாவோ சேர்க்கும்போது அந்த குழம்பு நல்லா திக்காக இருக்கும். அப்படியே நம்ம ரோட் கடையில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச நம்ம கடலை மாவு